10 மணி வரை வேலை இருக்குமா. அதனால் மேபி வந்து போட வாய்ப்பு இருக்குது, இல்லை எல்லாமே வாய்ப்பு இருக்குது. எதுக்காண்டி ஒர்க் போக போகிறேன்னா ஒரு மொபைல் வாங்கணும். அப்புறம் வீட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டம், அதனால் ஒர்க் போகிறேன். இப்படி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அதனால் ராஜி ஹாய் ராஜி, வாங்க, வெல்கம் டு மை சேனல். நான் அப்பவே சொல்லிட்டேன். இப்போ லைக் போடுங்கப்பா. என்னப்பா லைக் போட மாட்டேங்கிங்க? 12 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணுறீங்க, 3 லைக் தான் விழுந்துருக்கு. லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் புதுசாக வருவாங்க. அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் பண்ண மாட்டேங்கிங்க, அதான் சொல்கிறேன். அப்பப்போ இதாக அது நினைச்சிட்டு அட நான் வாய் வார்த்தைக்கு ஒன்று அக்கா தங்கச்சின்னு கூப்பிடலை. சொல்லுங்கள் தமிழன். அப்பனா நீங்கள் எனக்கு மனசார கூப்பிடுங்கன்னு தெரியுது. ஏன்னா எல்லாருமே அக்கா தங்கச்சி அப்படின்னு மனசார கூப்பிடுறதுன்னா இது இருக்கும், தோணும். சும்மாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரில. உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். சிங்கப்பூரில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலையே. இப்போ வந்து இப்போ என்ன சொல்லலாம், சேலத்துலேருந்து வாரீங்க அப்படின்னா மாம்பழம் சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் தெரியும். அதனால் இங்கே சிங்கப்பூரில் என்ன இருக்கும், சென்ட்டு ஃபேமஸாக? சிங்கப்பூரில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சரக்குனாலும் ஃபேமஸ்ஸு. ஐயோ, எனக்கு சரக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து பிரபு, எனக்கு வந்து ஒரு ஒயின் பாட்டில் மட்டும், நானும் ஒயின் எப்போவோ கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஒயின் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து என்ன அங்கே ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வாங்க. முனிஸோட பிரதரா? ஓகே ராஜி. ராஜ், உங்களோட பேர் என்னது, ஃபுல் நேமு? எல்லாரும் வந்து கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து நான் க்ரீம் பற்றி அப்டேட் சொல்ல எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுறதுக்கு சொன்னால் தான் நான் வந்து சொல்ல முடியும். லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வரவங்க. என்னாச்சு பிரபு, ஒரே சிரிப்பாக இருக்குது? ஐயோ, நான் அது சொல்ல, பீர் சொன்னேன். பீர்னா ஆல்கஹால் இல்லாத பீர் சொன்னேன் பிரபு. நீங்கள் வேற என்னன்னா இந்த இது சொல்லுவாங்கள்ல, நான் ஆல்கஹாலா, அது மாதிரி. புரியல எனக்கு. எங்க வீடு சைட்ல எல்லாம் அக்கா தங்கச்சிய தங்க பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடணும், அப்படியா? அதான் வந்தோடனே தங்க பிள்ளை அப்படின்னீங்களா? தேங்க்யூ தமிழன். தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரபு இருக்கீங்க, தேர்டு வந்து தமிழன் இருக்கீங்க, செகண்ட் அப்போ யாருப்பா மெசேஜ் பண்ணதில் இருக்கா? செகண்ட் பாட்டில் தான் 2 பாட்டில் தான் வாங்கிட்டு வாங்க. அந்த 2 பாட்டில் என்கிட்ட கொடுத்துருங்க. அது வந்து நல்லது சொல்லுவாங்கள்ல, அது வந்து நான் வந்து ஆல்கஹாலாக சொல்ல வரல, நான் ஆல்கஹால்னு ஒன்று இருக்குல்ல, அதை சொன்னேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அங்கே என்ன ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் அதுக்கு என்னது, சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்குள்ளே 5 மாதம் ஆகுமா? 5 மாதத்துல வருவீங்களா? அதுக்குள்ளே மேரேஜ்லாம் ஆகாது. மேரேஜ் ஆனாலும் வந்து கொடுத்துட்டு போங்க உங்கள் தம்பிட்டையும் எனக்கும். ஓகேம்மா, இந்தியாவில் வந்து நம்ம போய் வாங்கலாம். ஓகே, கண்டிப்பாக வாங்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்கப்பா. லைக்கில் எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒய்யாமல் எனக்கு சொல்லவும் தோணாது, இருந்தாலும் பண்ணுங்க. கமெண்ட் இவ்வளோ தான் வந்திருக்கா? எல்லாரும் அவங்கவுங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் போய் ஷேர் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம். அட, இவ்வளவு நேரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், லைக்கும் பண்ணிட்டேன். ஓகே தமிழன். தமிழன், நீங்கள் எந்த ஊர்?
எல்லாரோட ஊரும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எங்களோட சப்ஸ்கிரைபர் ஊர்லாம். ஆனால் நீங்கள் எந்த ஊர்? இந்தியா வந்து கண்டிப்பாக உங்களை பார்க்க வரேன். கண்டிப்பாக வாங்க பிரபு. ஆல்வேஸ் வெல்கம்.